கல்விச் சூழலை காத்திடும் தமிழ்நாடு அறக்கட்டளை. அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கூடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்கிறான் பாரதி. பிறந்த மண்ணின் பெருமையே கல்வி சிறந்த தமிழ்நாடு என்பதுதான். தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியை கருத்தாக கொண்டு 50 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் வாழும் தமிழர்களால் தொடங்கப்பட்டதுதான் தமிழ்நாடு அறக்கட்டளை. 1974 தொடர்கிறது இவர்களின் தொண்டு. இன்று ஆயிரக்கணக்கானவர்கள் அறக்கட்டளையின் அங்கத்தினர்களாக உள்ளனர். வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட, கற்றலில் சிக்கல் கொண்ட குழந்தைகளை கவனத்தில் கொண்டு இந்த அறக்கட்டளை உருவாக்கப்பட்டிருக்கிறது. மெல்ல கற்கும் மாணவர்கள் ஒவ்வொரு பள்ளியிலும் கண்டும் காணாமல் விடப்படுகிறார்கள். அவர்களை இனம் கண்டு அவர்களுக்காக திட்டமிடப்பட்டதுதான் ஏபிசி திட்டம். ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் பாடம் கூட வாசிக்க வகையற்ற ஆயிரக்கணக்கான முதல் தலைமுறை பள்ளி செல்லும் குழந்தைகளை மீட்டெடுத்து வருகிறது இந்த திட்டம். திக்கற்ற பிள்ளைகளின் பக்கம் நிற்கிறது தமிழ்நாடு அறக்கட்டளை. கல்வி கற்றிட ஆர்வம் இருந்தும் வறுமையின் பிடியில் சிக்கித் தவிக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான வாசலை திறந்து வைத்திருக்கிறது. குடிது குடிது வறுமை குடிது, அதனினும் குடிது வறுமையோடு பெற்றோர்களையும் இழந்து வாழ்வது. பெற்றோர்களை இழந்த ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அன்னையாய் தந்தையாய் அரவணைத்திருக்கிறது தமிழ்நாடு அறக்கட்டளை. இன்று தமிழ்நாடு அறக்கட்டளையால் மருத்துவம், பொறியியல், மருந்தியல், வேளாண்மை, கலை, அறிவியல் என விரும்பிய படிப்புகளை படிக்கிறார்கள். கடந்த ஆண்டில் மட்டும் ஏழை எளிய மாணவர்களின் கல்வி தடைபடாமல் இருக்க தமிழ்நாடு அறக்கட்டளை சார்பில் ரூபாய் 1 கோடிக்கும் அதிகமான தொகையை கல்வி உதவித்தொகையாக வழங்கியிருக்கிறது. விழிகளில் ஒளி இருந்தும் வழி தெரியாத கல்லாமை வாழ்வை இல்லாமல் செய்கிறது தமிழ்நாடு அறக்கட்டளையின் கல்வி உதவித்தொகை திட்டங்கள். அப்பா கிடையாது, அண்ட் அம்மா என்னை சப்போர்ட் பண்ணி 10th 12th படிக்க வச்சாங்க. எனக்கு பிடிக்கும்ன்றதுக்காக, நான் நல்லா படிப்பேன்றதுக்காக என்னை இன்ஜினியரிங் சேர்த்தாங்க. 3rd year படிக்கிறப்போ அம்மாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. எனக்கு ஃபீஸ் கட்ட முடியாதுன்ற சுச்சுவேஷன். அந்த டைம்ல நான் டிஎன்எஃப் பத்தி கட் அவுட் பார்த்தேன். வாய்ப்பற்றவர்கள் கல்வியில் கிடைத்தேற அவர்களின் கரங்களை பற்றி கொள்ளும் அறக்கட்டளை இடையில் கல்வி தீபம் அணைந்து விடாமல் தொடர்ந்து கண்காணித்து படிப்பு நிறைவடையும் வரை பாதுகாத்து வருகிறது. அதுக்கப்புறம் நான் 3rd year முடிச்சுட்டு 4th year வந்த டைம்ல எனக்கு அகைன் அதே ப்ராப்ளம். அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு சுச்சுவேஷன் வந்தது. அப்பயுமே நான் டிஎன்எஃப் கான்டாக்ட் பண்ணி அப்ளிகேஷன் பண்ணேன். எனக்கு அப்பயுமே எனக்கு ஃபீஸ் சப்போர்ட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல ஜாப்ல போனதுக்கப்புறம் அந்த சேலரியை என்னால் முடிஞ்ச அளவுக்கு டிஎன்எஃப்க்கு சப்போர்ட் பண்ணுவேன். என்ன மாதிரி இருக்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸுமே நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பிச்சேன். நான் கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு அஷூரன்ஸ் கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. கடந்த காலங்களிலும் நிகழ்காலத்திலும் நடைபெற்று வரும் உதவிகள் தடையின்றி அடுத்தடுத்த ஆண்டுகளில் தொடர வேண்டும். அறம் செய்ய விரும்பு என்கிறது தமிழ். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை என்கிறது வாழ்வியலை வகுத்து தந்த வள்ளுவம். தடையற்ற கல்விக்கு கொடை ஒன்றே வழி, வாரி வழங்குங்கள், பாரியின் பரம்பரை நாம். இந்த கருத்தை மையப்பொருளாக கொண்டு மே மாதம் அமெரிக்காவின் மிக்சிகன் நகரில் தமிழ்நாடு அறக்கட்டளையின் 52வது ஆண்டு மாநாடு நடைபெற உள்ளது. மடை திறந்த நதியாய் உங்களின் மனம் திறந்த கொடையை வழங்குங்கள். ஏழை மாணவர்களின் இருள் நிறைந்த வாழ்க்கை ஒளி விளக்காய் சுடர்விட்டு மின்னட்டும்.